வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார். யாரெல்லாம் வாக்காளராக இடம்பெறலாம் அப்படின்னு திமுக முடிவு செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பண்ணுறது தேர்தல் ஆணையம். இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்களில் மாநில அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தான் அதில் ஈடுபடுறாங்க. பிஎல்ஓ அலுவலர்கள் கூட போகிற பிஎல்ஓ டூவோ மற்றவர்களோ யாராக இருக்கிறாங்கன்னா திமுக சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அரசு ஊழியரான பிஎல்ஓ தன் கட்சியுடைய ஒரு பூத் ஏஜெண்ட்டை போல் செயல்படுத்துகிறாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். என்ன, எங்கள் ஊர்லேயே அது நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ இந்த ஊரில் இவங்க இன்னார் இறந்துட்டாங்க, இன்னார் வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சேகரிக்கிறதா பணியை தவிர இப்போ நடந்துட்டுருக்கிற பணி, இந்த பணியிலேயே சேர்த்து திமுகவுடைய வேட்பாளர் ஒரு வீட்டில் போய் ஒரு எடப்பாடியாருடைய புகைப்படமோ வேறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலருடைய புகைப்படமோ இருந்தால் அதை குறிச்சிக்கிட்டு பிஎல்ஓ அலுவலர்கள் கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இதை நான் கண்கூடாக பார்த்தேன். என் தொகுதி தாம்பரத்தில் நடந்துச்சு, இப்போ உளுந்தூர்பேட்டையில் நடந்துச்சு. ஆக என்ன இது நடக்குதுன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறனால நீங்கள் தேர்தல் ஆணையமே மட்டும் இதில் ஈடுபடலைங்க. இதில் வருவாய்த்துறையிலேருந்து துப்புரவு பணியாளர் உட்பட இதில் ஈடுபடுறாங்க. என்ன, இப்படி ஒவ்வொருத்தரும் ஈடுபடுறதுனால இது இந்த மாநில அரசுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த தப்பு நடக்கும்னு ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்ததுனால அவர் இதை கோடிட்டு காட்டுறாரு. இதை அதிமுக கட்சியும் பிற கட்சிகளும், இதில் இன்னும் சின்ன கட்சிகள் இல்லை சார். இப்போ இந்த பிஎல் வேலையில் சேர வேலைலாம் சுயேட்சைகளை எங்கேயாவது போய் பங்கெடுக்க முடியுமா சார்? போய் இப்போ பார்க்க முடியுமா? இன்னார் நீங்கள் சேர்த்துருக்கணும், இன்னாரை சேர்க்கக்கூடாது, இன்னார் இல்லை இறந்துட்டாங்க, இறந்தவங்க வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு ஒரு சுயேட்சையால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்கே நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்கே கூட போகிறாங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி போகிறாங்களா? தமிழக வெற்றி கழகம் போகிறாங்களா? இல்லை. திமுக அதிமுக ரெண்டு கட்சி போகிறாங்க. அதில் கூடுதலாக போவது திமுக. இன்னும் சொல்லலாம், அரசு ஊழியர்கள் திமுக வேலையும் பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நேர்மையான குற்றச்சாட்டு. அதிமுக கட்சி அக்கறையோடு கவனத்தோடு இது இப்போ செயல்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு அது. அதை மாநில அரசு நாளைக்கு எஸ்ஐஆர் அவர் குறை சொல்லிக்கிட்டே எஸ்ஐஆர் ஆதரிக்காரங்க. ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, எஸ்ஐஆருக்கு எதிரான கூட்டம் எங்கே நடந்துச்சு? தலைமைச் செயலகத்தில் நடக்கல. ஒரு மாநில அரசுங்கிற அடிப்படையில் எஸ்ஐஆர் கொண்டு வந்த உடனே அது ஆதரித்து வேலையாளர் பணியாளர்களை கொடுத்துட்டாங்க. அதுக்கு எதிரான கூட்டம் ஒரு தனியார் விடுதியில் ஒரு ஹோட்டலில் கூட்டு எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு கூட்டத்தை திமுக நடத்துகிறது தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு. அப்போ என்ன அது அர்த்தம்னா, பொது தளத்தில் எஸ்ஐஆரை எதிர்ப்பது. சார், மிஷின் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லையா திமுக? இந்த மிஷினில் இப்போ பட்டன் நமக்குனா பிஜேபிக்காக விழும், பட்டன் நமக்குனா அதிமுக விழுன்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டை மறந்துட்டாங்களே. அதே போல் தான் எஸ்ஐஆர். சார், எம்எஸ் கில் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது இதே ஸ்பெஷல் ரிவிஷன் நடந்துச்சு சார். அந்த ஸ்பெஷல் ரிவிஷனை இவர்கள் வரவேற்றாங்க. இன்றைக்கி 20 வருஷம் கழிச்சு அதுலேயும் அது டைம் எடுத்து பண்ணது. இதில் என்ன சிக்கல்னால் ரொம்ப நெருக்கடி. இப்போ பனிச்சுமையில் கேரளாவில் சூசைட் பண்ணிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலில் சூசைட் பண்ணிட்டாங்க. இது என்ற விஷயம்லாம் எஸ்ஐஆர் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்கள் கூட நாங்கள் எஸ்ஐஆர் வேலையை புறக்கணிக்க போகிறோம், ரொம்ப பனிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த குறைவான காலகட்டமாக இருக்குது, எடுக்க வேண்டிய காலகட்டம் தான். இதை பீகாரில் எடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த ஜூன் மாதம் அந்த சமயத்தில் எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான். ஏன்னா 1 மாதம் 2 மாதம்னு ஒரு டைம் பீரியட் போடும்போது அந்த அளவுக்கு மேன் பவர் இல்லை. மேன் பவர் இல்லாமல் சுகாதாரத்துறை ஊழியர்லாம் பயன்படுத்துகிறேன். அதாவது சுகாதாரத்துறைனா துப்புரவு பணியாளர் உட்பட பயன்படுத்துகிறேன். என்ன, இது அஃபீஷியலாக நீங்கள் ஏதாவது சும்மா ரெக்கார்டு வேணால் ஏதாவது சொல்லலாமா தவிர, நான் கண்கூடாக பார்த்தது தூய்மை பணியாளர்கள் உட்பட அந்த பிஎல்ஓக்கு துணையாக வேலை செய்கிறாங்க. ஆனால் ரெக்கார்டில் வராது. கூட துப்புரவு பணியாளர்கள் கூட வராங்க, ரெக்கார்டில் வராது சார். பிஎல்ஓ தான் போடுவாங்க. அது ஏதோ ஒரு டீச்சரையோ வேறு இடத்துல போட்டிருப்பாங்க. என்ன, ஆனால் கூட அவங்க துப்புரவு பணியாளர் எதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டீச்சருக்கு ஒருவேளை அந்த ஊர்லேயே வசிக்கிற டீச்சராக இருந்தாலும் மொத்த தெருவும் தெரியாது சார். அதனால் கூட துப்புரவு பணியாளர் தான் மொத்த தெருவும் தெரியும். ஆமாம், தமிழ்நாட்டில் தெருக்களை தெரிந்தவர்கள் யார்? துப்புரவு பணியாளர்கள் தான். அப்போ அவர்கள் தான் கூட போகிறாங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இங்கே பொய் சொல்லுவாங்க. இல்லை துப்புரவு பணியாளர்லாம் இல்லை,
தமிழ்நாட்டில் தெரு இந்த சந்துன்னு தெரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆட்கள் தூய்மை பணியாளர்கள் தான். தூய்மை பணியாளர்கள் தான். அப்போ அந்த தூய்மை பணியாளர்களை உடல் அழைத்து கொண்டு தான் பிஎல்ஓக்கள் போகிறாங்க. இந்த உண்மையை வெளியே உலகத்துக்கு தெரியாது. ஆக திமுக அரசாங்கத்தோடு ஜாக்கிரதையாக இந்த எஸ்ஏனா அவங்க எதிர்க்கிற மாதிரி தெரியும். நாளைக்கு எஸ்ஏஆர் அவங்க வரவேற்றுவாங்க. ஏன்னா சிக்கல்லாம் இருக்குதா, நாளைக்கு வந்து சொல்லலாம் என்ன குற்றச்சாட்டு, நாளைக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டை நீக்கிடுவாங்க, 18 வயசுக்கு இருக்கக்கூடிய விஜய் போன்ற ஆதரவாளருடைய ஓட்டை நீக்கிடுவாங்க. நாளைக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தால் வச்சுக்குவாங்க, கூட்டணிக்கு வரலன்னு தெரிஞ்சதுன்னா டப்புன்னு ஒரு 18 வயசுக்கு இருக்கும். அந்த 12 வயசுக்கு இருக்கிறவன் அதிமுக காரனுடைய பையனாக இருப்பானா இருக்க மாட்டானா, திமுக காரனுடைய பையனாக இருப்பானா இருக்க மாட்டானா, பிஜேபி காரனுடைய பையனாக இருப்பானா இருக்க மாட்டானா, எப்படி நீக்கிடுவாங்க? யார் ஓட்டு போவோம்? பிஜேபியோடு சேர்ந்து தான் சார் போவோம். எல்லாரையும் போல தான் பிஜேபியும் வளர்ந்தா இருக்கு, அதிமுக வளர்ந்தா இருக்கு. பிஜேபி 3% வாக்குலேருந்து 11% வாக்கு வாங்கி காட்டிருக்காங்கல்ல. நீங்கள் அந்த 11 கூட வேணாம், குறைச்சே வாங்கினா கூட 8% வாங்கிடுவாங்கல்ல. அப்போ அந்த 8% வாங்கினா என்ன பண்ணுவீங்க? ஆக இப்போ அவங்க சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் அப்படி தமிழகத்தில் நீங்கள் பீகாரில் நடந்த 60 லட்சம் பேர் அளவுக்கு இங்கே எஸ்ஏஆரில் நீக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்கும் சார். நான் வந்து கலவரத்தை தூண்டியெல்லாம் விடலை, என்ன ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாடு பீகாரை போல் நடக்காது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் இங்கே இருக்க தமிழர்கள், ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சார், ஆதாரம் வந்தாலும் ஏற்றுக்க மறுத்த மாநிலம் தமிழ்நாடு சார். தமிழ்நாடு ஆதாரம் நீங்கள் கம்பல்சரி ஆக்காதீங்கன்னு சொன்னார் தான். ஆனால் இன்றைக்கி இதே ஆதாரில் விருப்பத்தேர்வுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் விருப்பத்தேர்வு நடக்குது, எல்லோரும் ஆதாரம் தான் கேட்குறாங்க. இல்லைம்மா விருப்பத்தேர்வு தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறேன். நம்பரை போட்டு தான் ஆகணும், அது முக்கியமானது அப்படிங்கிறா. நீங்கள் எந்த ப்ரைவேட்டில் செக்டாரில் லோனுக்கு நீங்கள் எங்கே போனாலும் இல்லை நீங்கள் கம்பல்சரி ஆதாரம் போடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. கம்பல்சரி இல்லை, கம்பல்சன் நீங்கள் இல்லைன்ட்டாங்க. நீங்கள் எல்லா எதுலையுமே கம்பல்சன் ஆக்கலைன்ட்டாங்க. ஆனால் கம்பல்சன் அப்படி தான் இருக்குது. ஆக இந்த எஸ்ஐஆரை திமுக பயன்படுத்திக்கும், அது ஜாக்கிரதையாக இருங்கன்னு சிவ சண்முகம் சொல்லியிருப்பது என்பது அதிமுக கட்சிக்கு ஒரு இண்டிகேஷனு. அதை மற்றவர்கள் மற்ற மாவட்ட செயலாளர் கடைபிடிச்சா அவர்களுக்கு நல்லது. சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த திரு மோடி அவர்கள் பீகார் போன்ற ஒரு மெகா வெற்றியை வந்து தமிழ்நாட்டிலும் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ணியும் அவ்வளோ பெரிய தோல்வி வந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் அதிமுக வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெளிப்பாடை வந்து கொண்டாடுறாங்க. திரு மோடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சார்? ஏற்கனவே வந்து ரிப்பீட் ஆட்சி வந்து திமுக கொடுத்ததில்லை சார். அந்த அடிப்படையில் அதிமுக தான் வரும் ஒன்று. அடுத்தது, இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 2016 இப்போ சில அம்மா அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்திக்கும் போது 13 கட்சி கூட்டணி திமுக. இங்கே கூட்டணி இல்லை, தனிச்சு நின்னாங்க. அதில் வந்து சின்ன கட்சியாக கருணாசியும் தனியரசை மட்டும் கூட வச்சு தன் சின்னத்தில் நிற்க வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை தாண்டி பெரிய கட்சிகள் கூட யாருமே கூட்டணி இல்லை. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. அதாவது இவங்க என்னென்னா, இந்த தேர்தலில் வந்து கூட்டணியே இல்லைனாலும் அதிமுக வெற்றி பெறும். அந்த வெற்றியை வந்து இவங்க எஸ்ஏஆர் மேலே பழி தூக்கி போடுறதுக்காக ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க. இதுதான் ஒரு உண்மை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, பீகாரில் நடந்ததை இவர்கள் பாடமாக எடுத்துக்கணும். ஏன் பாடமாக எடுத்துக்கணும்? 23% வந்து வாங்கினது ஆர்ஜேடி தேஜஸ் யாதவ் வாங்கியிருக்காங்க. ஆனால் வெற்றி பெற முடியல. இருந்த எம்எல்ஏக்களோட 30-37 எம்எல்ஏக்கள் குறைச்சிட்டாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தே தட்டு மாதிரி பெற்றிருக்காங்க. ஆனால் 10% எம்எல்ஏ இருக்கணும், 25 எம்எல்ஏ தான் சரியாக இருக்குது. அதனால் எதிர்கட்சியாக தொடர்றாங்க. ஆனால் பிஜேபி வாங்கின வாக்கு 20%. ஆனால் கூட இருந்த நிதிஷ்குமார் யாதவும் 19.5%. அப்போ 2 பேரும் சேரும்போது 40%. கூட வந்து சிராஜ் பஸ்வானும் சேர்ந்துடுறாரு. ஆக 40% மேலே போயிடுறாங்க. இவங்க கூட இருந்தாங்க பாருங்கள், காங்கிரஸ் 8.7%. ஸ்கோர் பண்ணாமல் விட்டது காங்கிரஸ் தான். அப்போ அதை தான் இவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். மோடி சொல்கிற வார்த்தை இவங்க என்ன கவனத்தில் எடுத்துக்கணும்னா, காங்கிரஸ் ஆல்ரெடி 8ல் இருக்குது. அங்கெல்லாம் 20% இருந்த காங்கிரஸ் சார். பீகாரில் காங்கிரஸ் 20% வாக்கு வாங்கிட்டு இருந்த கட்சி, அந்த கட்சி 8க்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கூட்டணியில் இருந்த 8 தான் வாங்கும். அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து இங்கே என்ன ஓட்டு வாங்கும்? அப்போ இன்னும் குறைஞ்சிரும். அப்போ திமுகக்கு அது ஒரு பெரும் தலைவலி. அதை வந்து மோடி சொன்னதில் ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கிட்டு திமுக கவனத்தில் எடுத்துக்கலன்னா, திமுக ஆல்ரெடி வந்து ஜெயிச்ச வரலாறு இல்லை. இப்போ சுத்தமாகவே தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு வந்துடும், திமுக வெற்றி பெறாது அப்படின்னு. முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.